நிறைய பரிகாரங்கள், நல்ல பரிகாரங்கள் இல்லங்களில் செய்ய முடியும். இப்போ திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சிக்கு அவங்க ஜோதிட மாநாடு நடத்திருக்காங்க. அது எனக்கு அழைச்சிருக்காங்க. அந்த திருநள்ளாறு போவது என்பது மிகச்சிறந்த பலன் தரும். திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு செல்வது, இந்த மாரி நெறைய இடங்கள் இருக்கு. சனி பகவான் குச்சனூர் போறாங்க. இந்த மாதிரியான பரிகார ஸ்தலங்கள் நல்ல பலன் தரும். அதுல சந்தேகமே இல்ல. ஆனால் இதெல்லாம் பொதுவா போகக்கூடிய விஷயம். உங்க ஜோதிடர், உங்க ஜாதகப்படி எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரோ, அந்த இடத்தில் போய் சனி பகவானை வழிபடுவது இன்னும் சிறந்த பலன் தரும். இதுல குறிப்பா வீட்டிலேயே பரிகாரம் செய்யலாமான்னா, அற்புதமான பரிகாரங்கள் வீட்ல செய்யறதுக்கு இருக்கு. ஒண்ணும் இல்லங்க. நம்ம வீட்ல விளக்கேத்துறோம் பாருங்க. விளக்கேத்தின பிறகு, விளக்கை தீபம் திருப்தி பண்ணிய பிறகு, அதை அணைத்த பிறகு, அதுல ஒரு கருக்கு இருக்கும். தீபத்துடைய அந்த திரியுடைய முனையில. அந்த கருக்கை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொண்டு வந்தாலும், நமக்கு சனி பகவானால் பெரிய தொந்தரவுகள் வராது. சின்ன குழந்தைகளாக இருந்தால் கருப்பு மை எடுக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய உள்ளங்கால்ல அதை தொட்டு இடுவார்கள். அப்படினாலும் பெரிய பிரச்சனை இல்லாமல் 7.5 சனி தாக்கங்கள், இந்த அஷ்டமதி சனி, அர்த்தாஷ்டம சனி தாக்கங்கள்ல நம்மளை காப்பாற்றும். இன்னும் பாருங்களேன், கயிறு கட்டக்கூடிய பழக்கம் நம்ம மண்ணில் இருக்கு. அப்போ கோயில்ல மந்திரிச்சு கொண்டு வராங்க பாருங்க. அந்த கருப்பு கயிறை கொண்டு வந்து ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் அவர்களுடைய இடது கால், இதில் அவர்கள் கட்டிக்கொள்கிற போதும் அந்த சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நம்ம பாதுகாக்கப்படுறோம்.